இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், அன்று மாலையே விவாத பொருளானது அவரது மனைவி வந்து நடனம் ஆடினது. அவருடைய இறுதி ஊர்வலத்தில் அவர் ஒரு நடனம் ஆடி, அதுவும் இந்த நடனம், அந்த குத்துப்பாட்டுங்கிற மாதிரியான ஒரு ஒரு நடனத்தை ஆடி அதை அனுப்பி வச்சாங்க. அது பலருக்கும் அது எப்படிங்க கணவன் இவ்வளோ சின்ன வயசுல இறந்துருக்காரு, எப்படி உங்களால் டான்ஸ் ஆட முடியும்னு பலர் வந்து விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. அதுக்கு பலர் இதில் என்ன இருக்கு, சோகத்தின் ஒரு வெளிப்பாடு தான் பாட்டு, இசை, நடனம்லாம். அவங்க ஒரு நடன கலைஞர், சின்ன வயசுலேருந்தே டான்ஸர், 2 பேரும் டான்ஸ் மூலமாக தான் வாழ்க்கையிலேயே இணைஞ்சிருக்கிறாங்க. தன்னுடைய நடன காதலரை நடனமாடி அனுப்பி வைக்கிறாங்க. உங்களுக்கு என்னன்னு இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி வருது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த சோகத்தில் அந்த டான்ஸ் ஆடுறதுங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த ப இவங்க எனக்கு என்ன வியப்பாக இருக்குன்னா, இப்படி பேசுகிறவங்க என்ன பேச வர்றாங்கன்னா 2, 3 அடிப்படையில் பேசுகிறாங்க. எடுத்தோன்னே என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு சாவு வீட்டில் நீ எப்படி டான்ஸ் ஆடுறேன்னு கேட்குறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு அடிப்படையிலேயே ஒரு தவறான கேள்வி. சாவு வீட்டில் டான்ஸ் ஆடுறது ஏற்கனவே இருக்குது.